மக்களே வெல்கம் டு பஞ்சபூதங்கள் vlogs. இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? எங்கேயோ போகிறோம். எல்லாம் வீட்டுக்கு போகிறோம். பொட்டி எடுத்துட்டு போறோம். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சு அதனால வந்து இப்போ எல்லாம் வீட்டுக்கு போகிறோம். ஆமாம். இதில் நாங்கள் என்னென்னா பிளான் பிரகாரம் இப்போ 2 மணி 1:30 2 மணி ஷட்டில் பிடிக்கணும். 2 மணி ஷட்டில் ஏறி மெஜஸ்டிக் போய் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா மக்களே. மெஜஸ்டிக் இங்கேருந்து நேரம் தேவநெல்லி போயிட்டு அங்கேருந்து மெஜஸ்டிக் போகிறோமா? மெஜஸ்டிக் வரோம். மெஜஸ்டிக்லேருந்து என் மச்சான் தனியாக பூமலி கிளம்பிடுவான். நான் 7 மணி ட்ரெயினுக்கு சீக்கிரமே போய் அங்கே காவல் கிடக்க போகிறேன். என் கூட வரேன்னு சொல்லிட்டு எங்கடா ஃப்ரீ மக்களே என் கூட வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டான். கேட்டால் வீட்டில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. ஆமாம். இதில் என்னன்னா இவனை ரயில்வே ஸ்டேஷன் கூட கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரம் கம்பெனிக்கு உட்கார வைக்கிறோம் பக்கத்தில். பிரச்சனை என்னன்னா எனக்கு ட்ரெயின் 7வது பிளாட்ஃபார்ம் 8வது பிளாட்ஃபார்ம் வரும். எனக்கு திருப்பி போகிறதுக்கு வழி தெரியாது. உள்ள கூட கூட்டிகிட்டு போகிறது போயிருவேன். ஆனால் இவனுக்கு தனியாக திருப்பி வர தெரியாது. கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன் அவனை தான். ஆமாம். உலக தெரியாமல் பிள்ளைய வளர்த்துறாங்க பாவம். அதனால நல்ல பையனாக இருங்கப்பா. எல்லாம் நிறுத்துப்பா, விட்டுரு, வேணாப்பா, உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. உடனே எல்லாம் மாறுறீங்க. நல்லா வேணாம். போய் ஷட்டில் பஸ் ஏறணும் காலேஜில். காலேஜ் ஷட்டில் பஸ் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறோம். 5 minutes later. ஃப்ரெண்ட்ஸ் லீவ் டைமில் வந்து யாருமே போக மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். எடுத்துக்கிட்டு இருக்கியா? அதனால் இங்கே பாருங்கள், கோட்டை மட்டும் பாருங்கள், எல்லாருமே போகிறாங்க. இப்போ தம்பி நீ வந்து நின்னாலும் ஸ்கேனர் A few minutes later. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வந்து ஷட்டில் சர்வீஸில் ஏறிட்டோம். எங்களை வந்து தேவநல்ல விடுவாங்க போயிட்டு அங்கேருந்து நம்ம அவுட் பஸ் பிடிச்சி நம்ம மெஜஸ்டிக் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் 1 hour மினிமம் ட்ராவல் ஆகும். மினிமமே 1 hour தான். 1.5 hour ஆயிரும். மக்களே இவன் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். நான் வந்து 5 நிமிஷத்துக்கு என்ன வெடிச்சு கன்றாவே இருக்கேன். விடுவாப்பில் உன்னை 100 பொண்ணு பார்க்கும்டா. சரி பீப் போட்டுக்கிறேன். என்னவோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஒரு பொண்ணாவது பார்த்துச்சு. தேவநல்லிக்கு இங்கேருந்து 20 நிமிஷம். தேவநல்லிக்கு இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம். தேவநல்லி நமக்கு பஸ் ஒரு 2 தானே, ஒரு மினிமம் 2 மணி நேரம் பஸ் 1.5 hours. போன தடவை நம்ம 3 மணிக்கு பிஎம்டிசி ஏறோம். நம்ம 4 மணிக்கு மெஜஸ்டிக் போயிட்டோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3:34 லக் இருந்தால் சீக்கிரமாக இன்னைக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். டிராஃபிக் இல்லாட்டி போய் ரீச் ஆகலாம், இல்லாட்டி கஷ்டம். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. Much later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மெஜஸ்டிக் பஸ் ஏறியாச்சு. எவனா கேட்டாலும் பிரச்சனை இல்லை, போடா பார்த்துக்கலாம். எவனுக்கு தமிழ் புரியாது ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆனால் மெஜஸ்டிக் பஸ் ஏறியாச்சு. எப்படியும் 1.5 மணி நேரம் 2 hour ட்ராவலு. ஏன்னா வந்து எக்ஸாக்டாக மக்களே இப்போ ஹைலைட் என்னன்னா ஒருத்தர் நாங்கள் இங்கே உட்காந்துருந்தோம். எங்களுக்கு அந்த சீட் எடுத்துப்பேன். எங்களுக்கு தான் உட்காந்துருந்தோம். வெயில் அடிச்சு என்ன பண்ணால் என் கால் இருக்கிற ட்ராலி இருக்கிறதால நான் சரி ஒரு சீட் நவுண்டு உட்காந்துருந்தேன். சரி யாராவது வந்தால் நம்ம அடுத்த சீட் நவுண்டுக்கலான்ட்டு. அந்த ஆள் வந்த உடனே நாங்கள் அந்த வெயில் இருக்க சீட்டை விட்டுட்டு சைடில் நவுண்ட உடனே உஷாராக நவுறீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லிட்டு போகிறோம். மாப்பிள்ள அதுவும் கரெக்டாக உஷாராகிறீங்கலாம் அப்படின்ட்டு வரோம். எங்கள் கஷ்டம் எங்களுக்குங்க, ட்ராலி கால் எடுக்கல இருக்குது. Much later. மக்களே அது என்ன ஆகிடுச்சுன்னா இந்த நாய் காலேஜில் வச்சு ஒரு தடவை ஏதோ ஸ்நாக்ஸ் தான் வாங்கணும். அப்போ காசு செலவு ஜிபேல இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே மினிமார்ட்டில் கேஷ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் ஜிபே பண்ண உனக்கு பதிலாக இந்த நான் என்ன சொல்லிச்சு, மச்சான் நம்ம கிளம்புற அன்றைக்கி நான் டிக்கெட் எடுத்து கிழிச்சிட வேண்டாம் அப்படின்னா. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்போ நான் கொடுத்தேன்னா இல்லையா? நான் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நான் காசு கொடுத்தேன், அவருக்கு சேஞ்ச் இல்லை. 500 ரூபா நோட்டு கொடுத்தா அவர்கிட்ட சேஞ்ச் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வேணா பண்ண முடியும். அந்த தம்பி இல்லைப்பா எனக்கு பேசாமல் நீங்கள் ஜிபே பண்ணுங்கன்னு இப்போ இந்த தடவை நான் தான் ஜிபே பண்ணியிருக்கேன். அவள் தான் இப்போ வந்து காட்டலைங்க. இவன் சொல்லாமல் இருந்தால் கூட நானே மூடி பண்ணியிருப்பேன். அடுத்த டைம் நான் டிக்கெட் எடுக்கிறேன். அப்போ இதே 500 நோட்டு தூக்கிட்டு தான் சிறப்பாக எடுப்பேன். இல்லை அடுத்த டைம் வந்து ஜிபே. நான் வந்து இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா வந்து கையில் காசு கறந்து தான் பிரச்சனையே. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். எல்லாருக்கிட்டையும் வந்து நான் இப்போ கையில் கேஷ் கொடுக்குறேன், எனக்கு ஜிபேல சென்ட் பண்ணுங்கன்னா சென்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அவனுக்கு கேட்டால் நான் வேணா கையில் காசு தரேன், நீங்கள் ஜிபேல சென்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. நம்ம பஸ்ஸு பார்த்துக்கலாம். யார் என்ன மாப்பிள்ள சொல்ல போகிறாங்க? இது உங்கள் சொத்து. சொல்லு, யார் சொத்து? இது உங்கள் சொத்து. என் சொத்தை நீ விற்கலாமா? முடியாது. இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியாவில் பார்த்தேன், கை கால் ஒன்றும் இருக்காது, போடா.
One extremely annoying shift later. வந்த வேலை முடிஞ்சது. என்னன்னா நமக்கு நீ பேசுறீங்களா? சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. பேசிக்கலி நமக்கு ஒரு சின்ன வேலை. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை பஸ் ஏற்றி விடணும். ஃபுட்டேஜை முடிஞ்சால் போட்டு வரேன். பஸ்ஸோட ஃபுட்டேஜ் எடுத்தோம்ல அதை ஆட் பண்ணிடுறேன். எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 மணி நேரம் மெஜிஸ்டிக் வந்தோம். 4:30 போர்டிங் பண்ணிட்டு மணி இப்போ 4:30 ஆகுது. கிளம்ப போகிறோம். இப்போ என்னன்னா கொஞ்ச நேரம் பசிக்குது, சாப்பிட்டு வந்துடுறோம். ராஸ்கல், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்து இப்போ ஏதோ ஒரு கடையை பிடிச்சி உக்காந்துட்டோம். மக்களே, முரளி பார்த்தீங்கன்னா இப்போது மெட்ரோவுக்கு போயிட்டான். நம்ம இனி அடுத்து இங்கே என்ன மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன். என் ஆப்போசிட்டில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். இந்த ரோடை கிராஸ் பண்ணி ஆகணும். இப்போது அது ஒன்று தான் பிரச்சனை. இப்போ எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சைடு மெட்ரோ. முரளி அங்கே மெட்ரோ ஏற போயிட்டான். இப்போ நம்ம போய் ட்ரெயின் ஏறணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மெட்ரோவில் வந்துட்டோம். மெட்ரோவில் போயிட்டு இப்போ கார்டை வந்து ஸ்கேன் பண்ணோம். அதை காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னுட்டு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு போகணும். ஏன்னா இப்போ நம்ம ட்ரெயின் அங்கே தான் இருக்குது. அங்கே போனால் தான் ஏற முடியும். என் ஃப்ரெண்டு கூட வந்தான். அவன் வந்து இப்போ வேறு ட்ரெயினில் போகணும் அப்படின்ட்டு அவன் கிளம்பிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், Meanwhile, நண்பர்களே, இப்போது என்னன்னா எனக்கு ஆப்போசிட் சைடு ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸு ரோடு ஃபுல் பிஸியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் பூந்து நான் ரோடை கிராஸ் பண்ணி போகணும். முரளிக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு தெரிஞ்சு என் கணக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அவன் இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் வீடு ரீச் ஆயிடுவான். டிராஃபிக் இல்லாமல் போனான். நான் பொம்மனிலேருந்து நேடுத்தெல்லாம் 2 மணி நேரம் ஆக்கிடுவான். கேமரா குவாலிட்டி பார்த்தா கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மக்களே, செம்மையாக மூச்சு வாங்குது. 2 பக்கம் பேனர் போட்டு அடைச்சிட்டானுங்க. இப்போ என்னன்னா ஏறின வேகத்தில் இறங்கணும் கீழே. இப்போ இறங்கி சுற்றிட்டு வேற போடுவேன். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? ஸோ மக்களே, மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். மெயின் என்ட்ரன்ஸை தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம டிக்கெட் கவுண்டர்லாம் தாண்டி பிளாட்ஃபார்ம் போவோம். எத்தனை பிளாட்ஃபார்ம்னு தெரியல, போய் செக் பண்ணணும். மக்களே, அடுத்த கொடுமை என்னென்னா நம்ம ட்ரெயின் 5வது பிளாட்ஃபார்மில் போட்டிருக்கானுங்க. இப்போது நான் இருக்கிறது எத்தனை பிளாட்ஃபார்ம்னே தெரியல எனக்கு. பாப்பா, இது பிளாட்ஃபார்ம் 1. இன்னும் நம்ம 4 பிளாட்ஃபார்ம் படியேறணும். ஒரு எஸ்கலேட்டர் கூட இல்லை. கால கொடுமை. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. மக்களே, இன்னும் நம்ம 5வது பிளாட்ஃபார்முக்கு போகணும். அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இருங்க, அது பிளாட்ஃபார்ம் 2, 3ன்னு போட்டாங்க. இது பிளாட்ஃபார்ம் 4ன்னு போட்டிருக்கு. அப்போ பிளாட்ஃபார்ம் 5 எங்கடா? அதுக்கு இன்னும் தூரம் நடக்கணும்லாம் சொல்லாதீங்க, நான் செத்துருவேன். 5:10க்கு இன்னும் போகணுமா? இந்த சைடில் போர்டில் போட்டிருக்கு. ஸோ
ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கணும் போல். ஆனால் 7 மணி ட்ரெயினுக்கு இவ்வளோ வேகமாக இவனும் போக மாட்டான். நான் போகிறேன். முரளி படித்து சொன்னான் கூட பஸ்ஸில் வாடா கேட்டவன். ஸோ இப்போ நம்ம தெரியும் தெரில, பிளாட்ஃபார்ம் 5 and 6 தூரத்தில் போட்டிருக்கு. வேறு ஏதோ ட்ரெயின் ஒன்று உள்ளே வருது. ஸோ நம்ம நடப்போம். அது ட்ரெயினாக அது என்னன்னே தெரில, ஒரு லோக்கோமோட்டிவ் வருதா இல்லை கோச்சோடு சேர்த்து வருதான்னு தெரில. இப்போ என்னன்னா நம்ம பப்ளிக்கில் விளாக் எடுக்கிறது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால பொண்ணுங்க யாராவது வந்து அதை நினச்சிப்பாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம விளாக் அடிக்கடி கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. Meanwhile, இப்போ மெட்ரோவில் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மெட்ரோவில் ஆனால் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குங்க. வீடியோ எடுக்க முடியுமா என்னான்ட்டு தெரியல. ஏன்னா இப்போ மெஜஸ்டிக்லேருந்து ஆர்வி ரோடு போகணும். அங்கேருந்து வந்து இன்னொரு ட்ரெயின் ஒன்று மாறணும். இன்னும் ஒரு 6 to 7 ஸ்டாப்ஸ் இருக்குது. மெட்ரோவில் வரதுனால பெனிஃபிட் எல்லாம் என்னென்னா டைம் மட்டும் சேவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் பெனிஃபிட்லாம் இல்லை. டைமை நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். என் கூட வரேன் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டும் போயிட்டான், விட்டுட்டு போயிட்டான். அவன் தனியாக ட்ரெயின் புக் பண்ணிட்டு போயிட்டான். அவன் தனியாக போகிறது கொஞ்சம் ஃபன்னே இல்லாமல் போகுது ஃப்ரெண்ட்ஸ். அவன் கூட அவன் இருந்தாலும் ஏதாவது ஃப்ரெண்டு பேசிட்டு ஏதாவது ஜாலியாக பண்ணிட்டு வருவோம். இப்போ எதுவுமே இல்லை. ஒரு வழியாக நம்ம ஆர்வி ரோடுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கேருந்து பொம்னல்லிக்கு வந்து நம்ம மெட்ரோ பிடிக்கணும். இப்போ என்னென்னா என் ஃப்ரெண்டு என் கூட வந்திருக்கலாம். இப்போ அவனுக்கு வந்து 7 o'clock தான் வந்து இப்போது ட்ரெயின், அவன் புக் பண்ண ட்ரெயின். இப்போது டைம் வந்து என்னென்னா 5 தான் ஆகுது. இன்னும் 2 hours கிட்டே அவன் சும்மா தான் உட்காந்துருக்கணும். அதுக்கு என் கூட வந்திருந்தா கூட அவன் சீக்கிரம் போயிட்டு போனேன் என்ன தெரியல ஃப்ரெண்ட்ஸ். just then. பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ஸ் ட்ரெயின் இப்போ கிராஸ் ஆகிட்டு இருக்குது பிளாட்ஃபார்மை. உட்காரதுக்கு சுத்தமாக இடம் இல்லை, நின்றுக்கிட்டு இருக்கேன். எந்த ட்ரெயினுக்கு அந்த கூட்டம் தெரில. நம்ம ட்ரெயின் 7 மணி தான். ஸோ நம்ம ட்ரெயினுக்காக இருக்க சான்ஸே இல்லை. எந்த ட்ரெயினுக்கு தெரில. ஃபுல் பிளாட்ஃபார்மும் என்ன சொல்ல ரஷ்ஷாக இருக்குது. உட்காரதுக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை. இருக்கிற இடத்துலையும் பேக்கை வச்சுருக்காங்க. இந்த நேரம் முரளி அங்கே மெட்ரோவில் ஜாலியாக பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். நமக்கு இன்னும் ட்ரெயின் 7 மணிக்கு நினைக்கிறேன். 7 மணிக்கு ட்ரெயின் 6:50 போட்டிருக்காங்க டைம் ஆப்பில். ஆனால் 6:55 ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் டைம் இருக்குது. எக்ஸாக்டாக 1 hour இருக்குது. One shift later. பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிது. என்ன ட்ரெயினுன்னு தெரில. பக்கத்தில் இருக்கவங்க கேட்டதுக்கு ஏதோ ஹைதராபாத் ட்ரெயினுங்கிறாங்க. ஒன்றும் புரியலை. இப்போ என்னென்னா அவங்க பக்கத்தில் இருந்தவங்க வேறு போச்சு. நான் S7 அவங்க S5 அதை நினச்சி முன்னாடி போகிறேன்னு போயிட்டாங்க. இப்போ நாம் இங்கே ஒண்டியாக உட்காந்துருக்கோம். இன்னும் அதே 1 மணி நேரம் தான். Meanwhile, வெற்றிகரமாக நான் வந்து இப்போ பொம்மல்லி வந்துட்டோம். இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். இங்கேருந்து பொம்மலையிலேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இப்போ நான் வீட்டுக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்ன தான் ஃப்ரெண்டு கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அங்கே போயிட்டு அவன் தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருப்பான். அவனுக்கு வந்து இப்போ போர் அடிக்கும். அதனால் அது கேட்கும்போது கொஞ்சம் வந்து மனசு திருப்தியாக இருக்குது. இந்த லைட்டாக எப்படின்னா 2 பக்கம் வந்து இப்போ மைண்ட் யோசிக்கிறேன். ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. சரி நம்ம விட்டு போயிட்டா நாய் அங்கே போய் உட்காந்துப்பான் தனியாக அப்படின்ட்டு. இருந்தாலும் இப்போ நானும் வரும்போது தனியாக இருந்தேன், கூட யாரும் இல்லையே பேசுகிறதுக்கு. அந்த மாதிரி இது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவ்வளோதான், மெட்ரோவிலேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து என்னென்னா இப்போது எங்கேயாவது கேபோ இல்லை ஆட்டோ ஏதாவது பிடிச்சிட்டு இப்போது வீட்டுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து இப்போது மெட்ரோவிலேருந்து இறங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும். இங்கே பார்த்தா ஃபுல்லாக டிராஃபிக்னால் டிராஃபிக்கோட உச்சம். ஃபுல்லாக நடக்கிறது கூட வந்து கேப் இல்லாத மாதிரி டிராஃபிக்கு. பின்னாடி பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக வண்டிங்க எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. எதுவும் எடுக்கவே மாட்டேன்றானுங்க. முன்னாடி யாரோ என்ன தெரியல, ஆக்சிடெண்ட் என்னன்னு தெரியல, கோட்டாக வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே இங்கே நடக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகணும். இங்கே முன்னாடி இன்னும் டிராஃபிக் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். just then. A lot of boring math later. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா
நம்ம ட்ரெயினுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன், ட்ரெயின் வரட்டும். One extremely annoying shift later. மக்களே, அது என்ன ஆகி போச்சுன்னா, ட்ரெயினை பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நடுக்காட்டில் வெயிட்டிங்கில் போட்டோம்னா சுற்றி ஒரு டீ கடை, ஒரு பன்னு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்க முடியாத இடத்துல வெயிட்டிங் போட்டு வச்சுருக்கான். இது கடந்த 1/4 மணி நேரமாக ட்ரெயின் இங்கேயே தான் நிற்கிது, இன்ச்சு நகரலை. எப்போ நகரும்னு தெரியல. அடுத்த செஷன் ஓசூர்னு போட்டிருக்கு, பார்ப்போம். மணி இப்போ 8:30 தாண்டிடுச்சு. நண்பர்களே, ட்ரெயின் ஹார்ன் அடிச்சிருச்சு, கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். கிளம்பிடுச்சு. அவ்வளோதான், ஜேர்னி கண்டினியூஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1/4 மணி நேரத்தில் ஓசூர் போயிருன்னு நினைக்கிறேன். மணி இப்போயே 8:45 ஆக போகுது. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. A little longer than a few minutes later. பார்த்தீங்கன்னா மண்டை ஓசூரில் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டோம். இறங்கி இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட மணி இப்போயே பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. ட்ரெயின் செம்ம லேட்டு. கிட்டத்தட்ட 8:15 வர வேண்டிய ட்ரெயின் 9 மணிக்கு வந்திருக்கு. 3/4 மணி நேரம் டிலே. இப்போ தான் நடந்து போயிட்டுருக்கேன். அம்மா கால் பண்ணியாச்சு, அவங்க பிக்கப் பண்ண வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாசலில் போய்ட்டு நீ அவங்களுக்கு வெயிட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு முரளி அப்போயே ரீச் ஆகிட்டான். கிட்டத்தட்ட அவன் ரீச் ஆனப்பே மணி ஒரு 6:30 ரீச் ஆகிட்டான் அவன். நான் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன். அதை பற்றி என்ன நக்கப்போர் பண்ணியிருக்கோ தெரில. ஃபுட்டேஜெல்லாம் இப்போ தான் அனுப்பியிருக்கான். வீட்டுக்கு போய் தான் உட்காந்து அம்புட்டையும் பார்க்கணும். கீழே ஏதோ அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டுக்கு போய் தான் ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.